நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க. அதுக்கு தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும். என்னால் அதை பிடிக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மீனில் இருக்க அந்த செதெல்லாம் நம்ம அந்த கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க. எனது ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க. அடுத்து இந்த ரெக்கை வால் இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. நான் தலையை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்காக. இந்த பாதியை ஸ்லைஸ் பண்ணி நான் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் 4-5 தடவை அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம் பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மீனில் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா சாந்துருச்சு. 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் நான் ஏன் முன்னாடி சேர்க்கலைன்னா, முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மசாலா மீனில் நல்லா ஒட்டாது. அதனால நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மீன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மசாலாலாம் நல்லா கோட் ஆகி இருக்கும் நமக்கு. இது 30 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன், எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.